அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் அத்துணை நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். செவ்வாய் பகவான் அப்படின்னாலே அதீத வீரன், ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குபவன், எப்பேற்பட்ட செயலையும் தனக்கு நிகராக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய 1/6/2024 முதல் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாய் எவ்வகையில் உங்களுக்கு உபகாரம் பண்ண போகிறார், 12 ராசிக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க, இதை பற்றி தான் இந்த செவ்வாய் காரகத்துவமான 1/6/2024 முதல் 12/7/2024 வரை ஆக 42 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்திலே பிரவேசிக்க போகிறார். இந்த மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் 2 நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரங்கள், கிருத்திகை மட்டும் முதல் பாதத்தை கொண்டிருக்கிறது. இந்த செவ்வாய் பகவான் அஸ்வினி பிரவேசிக்கும் காலம் 12 ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது? இந்த செவ்வாய் பகவான் 1/6/2024 முதல் 19/6/2024 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 19/6/2024 பிற்பகல் 2:59 வாக்கில் 8/7/2024 வரை பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 8/7/2024 1:56 நடுநிசியிலிருந்து 12/7/2024 வரை 6:58 அன்று மாலை வரைக்குமே இந்த மேஷ ராசியில் 42 நாட்கள் சஞ்சாரம் பண்றா. இந்த செவ்வாய் பகவான் ஆதிக்கம் மிகுந்தவன், ஆற்றல் மிகுந்தவன், போர்ப்படை தளபதியான இந்த செவ்வாய் பகவான் 12 ராசிகளுக்கு எவ்வித பாதகங்களிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும். செவ்வாய் பகவான் கொடுக்கிறதை எப்படி எடுத்துக்க போகிறோம், அதுதான் விஷயம். நமக்கு செவ்வாய் ஜாதகத்தில் மைனஸாக கூட இருக்கட்டும், பாதகாதிபதியாக கூட இருக்கட்டும், அவர் வலு இல்லாத நிலையில் கூட இருக்கட்டும், எந்த பரிகாரம் செஞ்சு நம்ம செவ்வாயுடைய ஆதிக்கத்தை பெற்று நம் வாழ்நாளில் இந்த 42 நாட்களாக நமக்குரிய நாட்களாக வெற்றி பெறும் நாட்களாக மாற்றப் போகிறோம். வாருங்கள், பார்க்கலாம், வெற்றி பெறுங்கள். மிதுன ராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பயிற்சி 42 நாட்களை உங்களுக்குரிய வெற்றிக்குரிய நாட்களாக மாற்றுவதற்கு மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் மிதுன ராசியில் இருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் எந்த விதமான பரிகாரங்களை மேற்கொண்டால் இந்த செவ்வாயினுடைய பலனை முழுசாக எடுத்துக்க முடியும். மிதுன ராசிக்கு இப்பொழுது செவ்வாய் 11 உச்சம் பெறுகிறார், ஆட்சி ஸ்தானம் பெறுகிறார். தன் பாவகத்திலே ஒரு ராசி அதிபதி பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ மச்சானால் யோகம், மைத்துன சகோதரனால் யோகம், வண்டி வாகனத்தால் ஒரு யோகம். ஆமாம், அதீத வாகன சேர்க்கை, டிராவல் வச்சு நடத்தக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்குறார். வண்டி வாகனம் வாங்கி விற்கக்கூடிய நபர்கள், இந்த யூஸ்டு கார் விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம். இந்த 42 நாள் உங்களுடைய நாள். ஆமாம், ஒரு வண்டி விற்கிற இடத்துல இப்போ 5 வண்டி விற்கும் சார். ஆமாம், இந்த நட்சத்திர ரீதியான சில பரிகாரத்தை சொல்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கடைபிடிங்க. 100% உங்களுக்கு நடக்கும் அந்த விஷயம். தினசரி மிதுன ராசி நேயர்கள் ஏதாவது 1 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டி பழகுங்க. இந்த செவ்வாய் உங்களுக்கு வெற்றி வாகை தருவார். இந்த 42 நாள் டெய்லியும் காலையில் வாக்கிங் போகிறவங்க கூட இப்போ சைக்கிளிங் போங்க. இந்த 42 நாளைக்கு மிதுன ராசிக்காரங்க சைக்கிள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் வைஸாகவும் மைண்ட் வைஸாகவும் உங்களுடைய ஆரோக்கியம் பலம் பெறும். மன ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் பலம் பெற்றாலே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆமாம், எவர்திங் பி சக்சஸ். இந்த 42 நாள் மிதுன ராசிக்கு 11 செவ்வாய் வாகன யோகத்தை கொடுக்க போகிறது. பரம்பரை சொத்தினால் ஒரு லாபம் கிடைக்கும் சார். இப்போ உங்களுக்கு பரம்பரை சொத்தினால் ஒரு ஃபேவரட்,
குழந்தை பிறந்த பிறகு, இப்போ குழந்தை பிறந்து இருக்கக்கூடியவங்களுக்கு, மிதுன ராசி இருக்கிறவங்களுக்கு 1 வருஷம் ஆச்சு சார், 1.5 வருஷம் ஆச்சு, இன்னொரு குழந்தை எனக்கு உருவாகிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி 2வது குழந்தை கிடைப்பதற்கு உத்தேசம் பண்ணும். மிதுன ராசி நேயர்களுக்கு 2வது குழந்தை இப்பொழுது மிதுன ராசியில் உள்ள இராணுவத்துறையில் உள்ளவர்கள், காவலர்கள், செக்யூரிட்டி பணி, பாதுகாப்பு பணி, இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் மிகப்பெரிய ஒரு பலமாக செயல்பட போகிறது. மிதுன ராசியில் உள்ள நீண்ட நாட்களாக எனக்கு திருமணம் நடக்கலை, கல்யாண காட்சி வரமாட்டேங்குது, எந்த பொண்ணும் பார்த்தாலும் தட்டின்ண்டே போகுது சார், எனக்கு வேற வயசாயிட்டே இருக்கு. ஆமாம், 30 வயதிற்கு மேல் உள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமண யோகம் கிடைக்க போகிறது. 11 செவ்வாய் இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிருக்கிறவங்களுக்கும் சக்ஸஸ் தான். உங்களுக்கு தைரியமாக வண்டி வாகனம் வாங்குங்க. இந்த செவ்வாய் உங்களுக்கு அதீத லாபத்தை தருவார். தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு, மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் வெள்ளம் தானம் செய்யுங்க. உங்களுக்கு செவ்வாய் நல்லது பண்ணார். பனை வெள்ளத்தை தானம் பண்ணுங்க. கரும்பு சாறினால் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. டைமண்ட் கல்கண்டு வாங்கி கொடுங்க. டெய்லி ஒரு 10 ரூபாய்க்கு டைமண்ட் கல்கண்டு வாங்குங்க. இந்த செவ்வாய் பயிற்சி வரைக்குமே தினசரி இது வாழ்வில் பரிகரசர். மிதுன ராசிக்கு டைமண்ட் கற்கண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. டிரைவர்ஸு கொடுங்க. கீழ்நிலை வேலை செய்கிறவனுக்கு கொடுங்க. கோயிலில் மணப்பள்ளி வேலை செய்கிறவாளுக்கு கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆக்டிவேட் ஆகிடுவார். செவ்வாய் நல்லது பண்ணுவார். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் தினசரி அவரைக்காயை சேர்த்து கொண்டால் நல்லது. இந்த செவ்வாய் உங்களுக்கு உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார். மிதுன ராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், ரோடு கான்ட்ராக்ட் வேலை செய்யக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ யோகம், அதீத கான்ட்ராக்ட் கிடைக்கும். கான்ட்ராக்ட்னால ஏதாவது காசு தடையாகி நின்று போயிட்டு இருக்கா சார், அந்த ரோடு போட்ட சார், இன்னும் எனக்கு பில்லு வரல, இப்போ உங்களுக்கு பில்லு வரும். ரோடு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்க. இந்த ரோடில் கொளுத்துற வெயிலில் காலில் சாக்கு கட்டிண்டு இந்த தார் போடுறாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு நமக்காக நாம் நல்லா போகணும், நீட்டாக போகணுன்றதுக்காக மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தைப்பட்டுருக்கா. அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்க. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு சேர்த்து கொடுங்க. அவங்க ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியினுடைய யோகத்தை முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய பெண்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உக்கரகாளிக்கு வாழைப்பூ தானம் கொடுங்க. உங்கள் அருகாமையுள்ள கோயிலில் ஒரு காளி, உக்கர காளி தெய்வத்துக்கு வாழைப்பூ வடமாலை சாத்துங்க, அல்லது வாழைப்பூ தானம் கொடுங்க. இந்த செவ்வாயினுடைய பலாபலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடிப்பிரதட்சணம் வரணும். காளிக்கு உபாரம் பண்ணிட்டு அந்த கோயிலில் அடிப்பிரதட்சணம் வாங்க. உங்களுடைய கோரிக்கையை அந்த அம்பாள் நிறைவேற்றுவாள், அந்த வக்கர காளி நிறைவேற்றுவாள். திருவாதிரைக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்பாள் வக்கரகாளி. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஏற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமியோ அமாவாசையோ வக்கரகாளியை போய் பாருங்கள். உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் உண்டா. தினந்தோறும் முடியலனா கூட வாரத்தில் 2 முறை இந்த செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு உணவு முறைகளில் சேமியாவை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனம் ஆரோக்கியமாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய ஒரு யோகம். 11 செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம். அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி சொன்ன பரிகாரத்தை கடைபிடிச்சு மிதுன ராசி நேயர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுங்கள். மிதுன ராசியில் இந்த செவ்வாய் பயிற்சி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பரிகாரத்தை மேற்கொண்டால் நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் லட்டு தானம் கொடுங்க. சார் டெய்லி எப்படி சார் லட்டு தானம் கொடுக்க முடியும்?
வீக்லி 1 டைம் கொடுங்க. ஒரு 2 பேருக்கு கொடுங்க. ஒரு தானம்ன்ற விஷயம் லட்டாக வரணும். சிறு குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க. சார் எங்கள் வீட்லேயும் எங்கள் குழந்தை இருக்குது சார், நான் புத்தகம் வாங்கி கொடுக்குறேன் சார். அது உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறதுன்றது வேற சப்ஜெக்ட். ஏழை எளிய மாணாக்கருக்கு கல்வி தானம் கொடுங்க. புத்தகம் வாங்கி கொடுக்குறீங்க, நோட்டு வாங்கி கொடுக்குறீங்க, பென்சில் வாங்கி கொடுக்குறீங்க, பேனா வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாமே தானம் தான். அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நோட்டு பேனா குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. மழலை கல்விக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹோட்டலில் போய் திருப்தியாக சாப்பிட்றீங்க, சர்வருக்கு கொடுக்கும்போது மனம் தளராது கொடுத்துட்டு வாங்க. இது வாழ்வியல் பரிகாரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஹோட்டல் சர்வருக்கு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வரும், யோகம் கிடைக்கும். தேடி போயிட்டு கொடுக்க வேணாம், நீங்கள் சாப்பிட்டு வரைச்சு கொடுங்க, அது போதும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தினந்தோறும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கொள்ள திருநீர் அணிவது சிறப்பு. சார் நான் காலேஜ் போகிறேன் சார், நான் சின்ன பையன் சார், நெத்தியில் விபூதி போட்டுட்டா எல்லாமே பார்த்தா பண்டார சொல்லுவாங்க சார். கண்டிப்பாக திருநீர் அணிந்து போனால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும். இது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான விஷயம். வீக்லி 2 டைம்ஸ் இந்த செவ்வாய் பயிற்சி முழுவதும் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. ஆமாம், இது எல்லாமே ரெமடி தான் உங்களுக்கு. ஏன்னா அனைத்து மதத்தினரும் இருப்பாங்க, எல்லா ராசியிலையும் இந்துக்கள் இருப்பாங்க, கிறிஸ்டின் இருப்பாங்க, முஸ்லீம் இருப்பாங்க. இந்துக்கு நாம் பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னா கோயில் தான தர்மங்களை சொல்லலாம், கோயில்களை தான் சொல்லிடலாம். இந்த தான தர்மம் என்பது அனைத்து மதத்தினரும் செய்யக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரமாக தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி முழுவதுமாக வெற்றி பெற இந்த பரிகாரங்களை மேற்கொண்டு இந்த செவ்வாயின் ஆதிக்கத்தை பெற்று உங்களுடைய இல்லங்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கா, பலமாக இருக்கா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு உங்களுடைய செவ்வாயினுடைய பலாபலன்களை பெற்று வெற்றி உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பரிகாரங்கள், என்ன நட்சத்திர ரீதியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு உண்டானதாக்க கொள்ள முடியும். அந்த நாளை நீங்கள் எப்படி வெல்லலாம் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதீத வெற்றியை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரண சந்தோஷம் பெறுங்கள். ஆனந்தமாய் இருப்போம் அத்தனை பேரும். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.